சுகபோகத்தை விரும்புவாங்க. சுகபோகம்ன்றது பிளஷர், இன்பத்தை ரொம்ப விரும்புவாங்க. இது எல்லாத்திலும் நீங்க கருத்தை எடுத்து நீங்க ஆழமா கவனித்தீங்கன்னா இவர்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னா மற்றவர்கள் மேல் உள்ள அன்பு அவர்களுக்கு இருக்காது. இதை நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு எந்த காலத்திலும் போல இல்லாமல் ஜனங்கள் ஒரு விதமாக தன்னிச்சை உள்ளவர்களாக, தற்பிரியராக, தங்கள் மேல ரொம்ப அன்பு வச்சுக்கிட்டு வேற யாரிடத்திலையும் அன்பு செலுத்த விரும்பாதவர்களாக மாறிட்டு வர்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா குடும்பங்களுக்குள்ள கூட அந்த செல்ஃபிஷ்னஸ், கணவன் தன்னை ரொம்ப நேசிக்கிறார், மனைவியை நேசிக்கிறது இல்லை, மனைவி தன்னை நேசிக்கிறார், கணவனை நேசிக்கிறது இல்லை, அப்படின்னு தானே பார்க்குறோம் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி நண்பர்கள் கூட பாருங்க, முன்னாடிலாம் இருந்த அந்த ஐக்கியம்லாம் உடஞ்சு போய் அவங்கவுங்க தங்களை பற்றி யோசிக்கிறவங்களா மாறிடுறாங்கன்றது உண்மை. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அன்பு கூட இன்னைக்கு ரொம்ப மாறி போச்சு. இப்போ ஒரு செய்தி வெளிநாட்டிலேருந்து ஒரு செய்தி வருது. இந்த செய்தி நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், வெளிநாட்டில் ஒரு தேசத்தில் ஒரு தகப்பனும் தாயும் உட்காந்து ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருந்தாங்களாம். அது அந்த சீரியல் மாதிரி வாரம் வந்துடும். அது கரெக்டாக அதை பார்க்கறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம், அதை ரொம்ப நேசிச்சாங்க. அந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்த்தாங்களாம். ஒரு நாள் அவங்க அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க 3 வயது குழந்தை அழ ஆரம்பிக்குது. 3 மாத குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே இவங்க அதுக்கு சாப்பாடு கொடுத்து பார்க்குறாங்க, அது அழ நிறுத்த மாட்டேங்குது. தண்ணி கொடுத்து பார்க்குறாங்க, அழ நிறுத்த மாட்டேங்குது. பாலை கொடுத்தா நிறுத்த மாட்டேங்குது. எதை கொடுத்தாலும் அந்த பிள்ளை அழுகுற நிற்க மாட்டேங்குது. அடிக்கிறாங்க அந்த பிள்ளையை போட்டு, அப்பவும் அது அழுகு நிறுத்த மாட்டேங்குது. என்ன பண்ணாங்களாம் தெரியுமாங்க? அந்த பிள்ளையை கொண்டு போய் இந்த சீரியலை பார்க்கறதை இவ தடுக்கிறா, இந்த பிள்ளை நம்மளை சீரியல் பார்க்க விடாமல் இருக்கான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து தூக்கி பிள்ளையை உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ள ஃப்ரிட்ஜில் பிள்ளை இருக்குங்க. இந்த பெற்றோர் சீரியல் பார்த்துட்டு இந்த 1 மணி நேரம் சீரியல் முடிஞ்சு திறந்து பார்த்தா பிள்ளை செத்து கிடந்தது. இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமையா மாறிட்டு இருக்கு. தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுக்கு தான் சுகபோகத்தை விரும்புறதுல மற்றவனை பற்றி ஒரு உயிருக்கு கூட மதிப்பு இல்லாம இன்னைக்கு உலகம் மாறிட்டு இருக்கு இல்லையா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பகுதியில் வயதான 2 தாயார் 2 சகோதரிகள் அவங்க ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகலை. ஆனால் நல்லா படித்தவங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. நல்ல வேலை செய்து உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்து அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. நல்ல கை நிறைய அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, பென்ஷன் கிடைக்குது. இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கிறான். இந்த பையனை சின்ன வயதுலேருந்து அவங்க ரொம்ப அன்பு கூர்ந்து நேசிச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிள்ளையும் கிடையாது, குடும்பமும் கிடையாது. ஒவ்வொரு சாயங்காலமும் இந்த பையன் வீட்டுக்கு வந்துருவானா. ஒரு 5-8 வயதுலேருந்து இந்த பையன் கிளம்பி வந்துருவான், இவங்க வீட்டுக்கு வந்துருவான். இந்த பாட்டிமார் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை உட்கார வச்சு இவனுக்கு வடை சுட்டு கொடுக்கறது, முறுக்கு சுட்டு கொடுக்கறது, இவனுக்கு என்னென்ன பலகாரம் வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்து ஏன்னா பிள்ளை மாதிரி வச்சு அவன் அன்பு கொடுத்துருக்கான். இவனுக்கு 13 வயது இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து இவன் கிளம்பி வந்திருக்கான். வரும்போது தன்னுடைய கூட ஒரு நண்பனை கூட்டு வந்தானா. கூட்டு பக்கத்து வீட்டில் போய் எப்பவும் விளையாடுறது போல இந்த ஆண்டிங்களோட விளையாடிருக்கான். அவங்களோட உட்காந்து பேசிட்டு இவங்க செஞ்சு கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இவன் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இந்த வயதானவர்களை இந்த 2 பசங்களும் திடீர்னு நோட்டம் விட்டுருக்காங்க. பார்த்தா அன்றைக்கு இந்த அம்மா அவங்க பேங்க்லேருந்து காசு எடுத்துகிட்டு இவங்க வண்டி இந்த பீரோக்குள்ளே வைக்கிறதே அவன் பார்த்துருக்கான். பார்த்த உடனே இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க. இந்த காசை எடுக்கணும்னு திட்டம் போட்டு திரும்ப அடுத்த நாள் விளையாட வர்றது போல இந்த 2 பேரும் வீட்டில் இவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த அம்மியுடைய உரலை எடுத்துகிட்டு ஒரு அம்மா தலைமையில தூக்கி அடிக்கிறான். இன்னொருத்தன் இன்னொரு அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொள்றான். வயசு என்னன்னா 13 வயசு, 8வது படிக்கிறவன். 2 பசங்களும் சேர்ந்து 2 பேரையும் கொண்டு போட்டாங்க. கொலை பண்ணிட்டு பீரோவை திறந்து அந்த காசெல்லாம் எடுத்துட்டு இவனுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. லாக் பண்ணிட்டு போயிட்டானுங்க. போனவனுங்க ஒரு வார்த்தை வெளியே யாருக்கும் தெரியல, என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. 4 நாள் 2 பேருடைய உடம்பு உள்ள நாறிட்டு இருக்கு. இந்த நாற்றம் தாங்காம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இது யாரு, இது என்ன ஸ்மெல் வருதுன்னு சொன்ன உடனே போலீஸ் திறந்து பார்த்தா அதிர்ச்சி, 2 பேரும் ரத்த காயத்தோட செத்து கிடக்குறாங்க. யார் இதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா கடைசியில் இந்த 2 பையனுங்க மேலே சந்தேகம் இவனு தான் டெய்லி வருவானுங்க பக்கத்துலாம் சொல்லியிருக்காங்க. பிடிச்சு விசாரிச்சா உண்மை வெளியே வந்தது. இவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமாங்க? 13 வயசு பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த காசை எடுத்துட்டு போய் பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு அவனுங்க பிளே ஸ்டேஷன் வாங்கியிருக்கானுங்க. அது 18,000 ரூபாய். சோனி பிளே ஸ்டேஷன் வாங்கினானுங்களாம். பிளே ஸ்டேஷன்றது கேமிங் கன்சோல், அது கேம் விளையாடுறதுக்கு, வீடியோ கேம் விளையாடுற ஒரு கன்சோல். அதை 18,000 கொடுத்து பக்கத்து கடையில் வாங்கிட்டு 3 நாள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்களாம் கேம். எப்போ தெரியுமா? பக்கத்தில் இவனுக்கு கொண்டு போட்ட 2 பேர் உடல் நாரி கொண்டிருக்கு. அந்த ஒரு உணர்ச்சி கூட இல்லாமல் தனக்கு கிடைச்ச பொருள் மேலே அவ்வளவு சந்தோஷமா மனிதாபியமே இல்லாமல் விளையாடிட்டு இருக்கான். இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். இன்னைக்கு மனுஷர் நேசிக்கிறது என்னன்னு கேட்டா பணம், தங்களை, பொருளை, இதுதான் நேசிக்கிறாங்க. இன்றைக்கு சுபாவ அன்புன்றதே இல்லாமல் போயிடுச்சுங்க. எனக்குலாம் ஞாபகம் இருக்கு, இங்க இருக்க நிறைய பேர் அதை நீங்க என்னோட ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 13-14 வயசு வரைக்கும் நான் என் தம்பி தங்கச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த லீவ் விட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு பக்கத்து வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிரவுண்டில் போய் விளையாடுவோம்.
4 மணி நேரம் போயிட்டு வருவோம். வீட்டில் பெருசாக தேட மாட்டாங்க, ஏன்னா பசங்களோட போயிருக்காங்க, வந்துருவானுங்க, இன்னைக்கு லேட்டாக வந்துருவானுங்க. சில வேளையில் அவங்க வீடுகளுக்குள்ளே போய் விளையாடுவோம், ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த விளையாட்டு பொருள் எதுவுமே இருக்காது. அதனால இந்த கேரம் போர்டு ஏதாவதுனா பக்கத்து வீட்டில் தான் போய் வச்சிருப்பானுங்க, பசங்க போய் விளையாடுவோம், கேரம் போர்டுலாம் விளையாடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாச்சுன்னா கூட சத்தம் வரும் வீட்டிலேருந்து, ஏய் வரலையா அப்படின்வாங்க. உடனே யாராவது ஒருத்தர் ஓடி போய் சொல்லுவோம், ஆண்டி வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் அங்கேயே சாப்பிட்றோம், சரி சாப்பிட்டு வாங்க அப்படின்னு அப்படி விட்டுருவாங்க. சில வேளையில் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து கிடப்பாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்போம், ஆமாம் கலைஞ்சு போயிடுவோம். யாரும் எதை பற்றியுமே பயப்படலை. இன்னைக்கு நடக்குதாங்க? அது நடக்குதா? பிள்ளைய நம்பி பக்கத்து வீட்டுக்கு விட முடியுதாங்க? 1 மணி நேரம் விட முடியுதா? எத்தனை பேர் விடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். என்னதான் நீங்க ஃபிளாட்ஸ்ல வாழ்ந்து நேருக்கு நேரம் டெய்லி முகத்துக்கு போது பார்த்தா கூட யாருக்குமே இன்னைக்கு யார்கிட்டயுமே தான் பிள்ளைய விடுறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா உலகம் அப்படி கெட்டு போய் கிடக்கு. இன்னைக்கு 3 வயது பிள்ளை என்று கூட பார்க்காம அந்த பிள்ளையை சீரழிக்கிறதுக்கு வயதானவர்கள் கூட இன்றைக்கு வெறி பிடித்தவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு உலகமா மாறிடுச்சு. சுபாவ அன்புன்றதே போயிடுச்சுங்க. இன்றைக்கு அன்பு என்பதை தனித்து போய் அவன் தன்னுடைய இன்பம் என்ன, தனக்கு என்ன நன்மை கிடைக்கும், தன்னை எப்படி சுகமா இருக்கலாம், இதிலே தான் கண் உள்ளவனா இருக்கிறான். ஆனால் தெய்வீக அன்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவன் சுய பிரயோஜனத்தை, பணத்தை நேசித்து தன்மேல அன்புள்ளவனாக இருந்து சுகபோகத்தை நேசிக்கிற ஒரு அன்பு தேவ அன்பு அல்ல. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உண்மையான தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, தற்பொழிவை நாடாது. It will not seek its own benefit. தன்னுடைய நன்மையை, சுய பிரயோஜனத்தை அது தேடாது.